தற்போது தமிழகத்தின் 9வது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தவிக தலைவர் விஜய் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்பாகவே அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் சொல்லப்பட்ட நிலையில முன்கூட்டியே 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அங்கு தவிக தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்களும் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? தவிக தலைவர் விஜய் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்பார் என்று சொல்லப்படும் நிலையில் தற்போது 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு அவர் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை அங்கிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, தற்போது தவிக தலைவர் விஜய் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது. தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் வந்திருக்காங்க? தகவல்கள் என்ன? தவிக தலைவர் விஜய் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. தவிகவை சேர்ந்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் அவரை வரவேற்கும் காட்சிகளை நாம் காண முடிகிறது. தலைமை செயலாளர் மற்றும் காவல் துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து அவரை வரவேற்கும் காட்சிகளை காண முடிகிறது. தொண்டர்கள், நிர்வாகிகள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குழுமி இருக்கும் காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்தியும் வருகை புரிந்திருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கை வந்தடைவார் என்று கூறப்படும் நிலையில் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தமிழகத்தின் 9வது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தவிக தலைவர் விஜய் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இப்ப பதவியேற்பு விழா நடைபெறும் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே தவிக தலைவர் விஜய் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினர்கள்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அவர் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வந்ததன் காரணமாக தவிக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் கரகோஷங்கள் இருப்போதும் அவர் தற்போது ஆரவாரப்படுத்தி விஜயை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உள்ளே வந்திருக்கிறார் விஜய். வழக்கமாக பதவியேற்பு விழாவிற்கு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்திற்கு முன்பாக வரக்கூடியவர்கள், ஆனால் இன்று விஜய் பதவியேற்பு விழாவிற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்திருக்கிறார். ஆகவே தொண்டர்கள் இதனால் மிகுந்த ஆரவாரப்படுத்தி தற்போது அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த அரங்கத்திற்கு உள்ளாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜயுடைய தாயும் தந்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபாவும் வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவரை ஆசீர்வாதம் செய்வதற்காக தாயும் தந்தையும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி. அதே போல அரங்கம் முழுவதும் உள்ளே டிவிகே என்று டிவிகே உடைய தொண்டர்களுடைய கோஷம் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. டிவிகே உடைய அந்த கொடிகளை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். நேரு உள் விளையாட்டு அரங்கம் என்பது விழா கோலம் பூண்டிருக்கிறது. உற்சாக மிகுதியில் நேரு உள் விளையாட்டு அரங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய அமரக்கூடிய இடங்கள் முழுவதும் ஒரு 2000-3000 பேர் அமரக்கூடிய இடம். அந்த இடங்கள் முழுவதுமாகவே தொண்டர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தவிகவுடைய தொண்டர்கள் முழுவதும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. முன்பகுதியில் விவிஐபிகள், அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் என முன்வரிசையில், அதே போல நடிகர் விஜயுடன் நடித்த நடிகர்கள், நடிகைகள் என முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். உள்ளிட்ட பலரும் வந்து இந்த அரங்கத்திற்குள்ளாக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். அதே போல அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடியவர்களுடைய பட்டியலும் வெளியே இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக புதிய ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். முதலமைச்சராக விஜய் பதவியேற்பது மட்டுமல்லாமல் உடன் அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் போர்ட்போலியோ இல்லாமல் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் மற்றவர்கள். அதன் பிறகாக பின்னர் போர்ட்போலியோ வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தவிகவுடைய தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு
வரக்கூடிய அனைத்து வாயில்கள், அதாவது சாலைகளும் போலீசாருடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தின் வாயிலாக வரும்பொழுது பெரியமேடு மசூதி வழியில் சாலை மூடப்பட்டு அங்கிருந்து நடந்து வர வேண்டும். கண்ணப்பர் திடல் வழியாக வருவதும் அங்கும் சாலை மூடப்பட்டு அங்கிருந்து நடந்து வர வேண்டும். சென்னை ரிப்பன் மாளிகையிலிருந்து மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது அங்கும் சாலை மூடப்பட்டு நடந்து வர வேண்டும் என அனைத்து சாலைகளிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு சிக்னல்கள் இல்லாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அனைவருமே ஒவ்வொருவரும் சோதனைகளுக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொருட்கள் கொண்டு வருபவர்கள் பைகளை எல்லாம் ஜாமர் கருவிகள் மூலமாக சோதனை செய்திருப்பதாக உள்ளே அனுமதி. காவல்துறை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சோதனை செய்திருப்பதாக தான் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்குள்ளாக அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. தாவேக்காவுடைய தொண்டர்கள் வருகை, முக்கிய பிரமுகர்கள் வருகை என தொடர்ச்சியாக இந்த பகுதியை விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவ்வப்போது டிவிகே என உற்சாக கோஷங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்னும் சரியாக 10 மணிக்கு தமிழக ஆளுநர் அர்லேக்கர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அதன் பிறகாக ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகாக அமைச்சர்கள் 9 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். ஆகவே அமைச்சரவை முதலமைச்சராக தான் மட்டும் பதவி ஏற்காமல் தன்னுடைய சகாக்களுக்கும் அமைச்சரவையில் பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக நேரடியாக தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சென்று தாவேக்காவுடைய தலைவரும் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக முதலமைச்சராக விஜய் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சென்று அங்கு அவருடைய அறையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு முன்னதாக ஆகவே தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய தலைவரும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் உள்ளே அரங்கத்திற்குள்ளாக வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மேடையில் சிடிஆர் நிர்மல்குமார் ஆட்டோ இருக்கிறார். இறுதிக்கட்ட பணிகள், அதாவது யார் யார் வர இருக்கிறார்கள், வந்தவர்களெல்லாம் சரியாக அமர்ந்திருக்கிறார்களா என்று அமைச்சர்களாக பதவி ஏற்பவர்களே ஆங்காங்கே சென்று வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வந்தவர்களுக்கு வணக்கம் கூறி அமர வைக்கக்கூடிய காட்சி, அவ்வப்போது தொண்டர்கள் பார்ப்பது, முக்கிய விவிஐபிகளுக்கு வாழ்த்துக்களை கூறுவது என அரங்கமே ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது என்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.